ஹலோ ஆல், வெல்கம் டு அராண்டா ரேஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எக்ஸாமோட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வெயிட்டேஜ், அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்முடைய ஸ்கோர் அப்படின்றத இம்ப்ரூவ் பண்ணுறது, என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம், அதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு டியர் 1 லெவலில் பார்த்திங்க அப்படின்னா 25 கொஷின் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ மேக்ஸில் என்னென்ன டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, டோட்டலாக ஓவராலாக நமக்கு எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு டாப்பிக்லையுமே, லாஸ்ட் இயர் எக்ஸாமில் சிஹெச்எஸ்எல் எக்ஸாமில் எவ்வளோ கேட்டிருக்காங்க, இந்த இதில் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள், டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மேக்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, ரீசனிங்கில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸ்ன்னு சொல்லும் போது நிறைய டாபிக் இருக்கும். அட்வான்ஸ் மேக்ஸ், அரித்மெட்டிக் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. எதில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்ற பார்க்கலாம். லாஸ்ட் இயர் அந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாமோட வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு டாப்பிக்காகவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரான்னு சொல்லும்போது அட்வான்ஸ் மேக்ஸ் டாப்பிக்லேருந்து வருது. டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 86 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பாருங்கள், எல்லா ஷிஃப்ட்டு. ஓகேவா? ஸோ எல்லா ஷிஃப்ட் ஒரு 40 ஷிஃப்ட் நடந்திருக்கு அப்படின்னா ஸோ எல்லா ஷிஃப்ட்லையுமே பார்த்தீங்க சேர்த்து மொத்தமாக 86 கொஷின்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஓவராலாக இப்போ ரஃபாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு 2 கொஷின் அப்படின்றத கண்டிப்பாக கேட்குறாங்க. சரிங்களா? 2 to 3 கொஷின் அப்படின்றத கண்டிப்பாக கேட்குறாங்க. 2 இல்லை 3 ஆவரேஜாக நமக்கு 2 கொஷின்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக அல்ஜிப்ரா அப்படின்ற டாப்பிக்லேருந்து வருது. அல்ஜிப்ராவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமான டாப்பிக்காக என்ன இருக்க போகுதுன்னா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் அண்ட் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்களா? அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஓகேவா? இது ரெண்டுலேருந்து அதிகமான கொஷின்ஸ் நம்ம கேட்க போகிறாங்க. இது ரெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கொஷின்ஸ் அல்ஜிப்ரா அப்படின்ற கான்செப்ட்லேருந்து கேட்க போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்லேருந்து பாருங்கள், மொத்தம் 41 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் சொல்லும்போது ரொம்ப முக்கியமாக வேறு ரொம்ப இதுலேருந்து அதிகமாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பவுலிங் ஆவரேஜ், இந்த பேட்டிங் ஆவரேஜ், ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்களை கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஈஸியாக ட்ரிக்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள்லேருந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ்லாம் ஓவரால் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஏஜ் வச்சு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஃபாதருக்கு இவ்வளோ, ஃபாதர் மதர் சன் 3 பேருக்கான ஆவரேஜ் இது அப்படின்றது. அடுத்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும், இல்லை 8 வருஷத்துக்கு அப்படி அவங்களோட ஆவரேஜ் எப்படி இருந்திருக்கும், இந்த மாதிரி ஆவரேஜ் ஏஜை பேஸ் பண்ணி கூட கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி டாபிக் கூட நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ அதில் எப்படி கேட்டாலும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜாமெட்ரி. ஒரு என்ன சொல்கிறதுனா அட்வான்ஸ் மேக்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஜாமெட்ரி. அந்த ஜாமெட்ரிலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 121 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க மிச்சத்தோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச 100 கொஷினுக்கு மேலே இங்கே ட்ரிக்னாமெட்ரியில் இருக்குது. அதுக்கு ஓகே அடுத்தபடியாக ட்ரிக்னாமெட்ரி இருக்குது. பட் ஜாமெட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 121 கொஷின் போன வருஷம் அந்த ஒரு எக்ஸாம்ஸில் எல்லா ஷிஃப்ட்லையும் சேர்த்து கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு. ஏன்னா ஜாமெட்ரியில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதில் எதில் வேணால் கொஷின் எடுக்கலாம். ஓகே, கொஸ்டின் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எக்கச்சக்கமான டாபிக் இருக்குது. அந்த எக்கச்சக்கமான டாப்பிக்கை நம்ம எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஒரு டைம் ஜாமெட்ரி எடுக்கிறோமா, ஜாமெட்ரி எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒரு டைம் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம ஜஸ்ட்டு கொஸ்டின்ஸை நம்ம பார்க்குறது மட்டும்தான் இருக்கணும். இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. சத்தியமாக அது வந்து பார்த்தீங்கன்னா செட்டே ஆகாது. ஓகேவா? ஸோ கொஞ்சமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் இருக்காது. ஸோ அதனால் நிறையா வந்து உங்களுக்கு மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜாமெட்ரி எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு அடுத்த ஸ்ட்ரெச்சில் நீங்கள் என்ன பண்ணிடணும்னா அதை படித்து முடிச்சிடணும். அதோட கான்செப்ட்ஸ் நான் சொல்கிறேன். அதோட பேசிக்ஸை கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணி ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே. ஸோ அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் எப்போ வேணால் அப்பப்போ பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஸோ ஆனால் நீங்கள் வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கான்செப்ட் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் படித்து தான் ஆகணும். ஓகேவா? அப்படி படித்து முடித்தா தான் முடிக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் 35 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட்னு பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்கக்கூடியது எந்த கொஷின்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் பேஸ் பண்ணி உள்ளது.
ஓகேவா. இன்ஸ்டால்மெண்ட் பேஸ் பண்ணல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அந்த தவணை முறையில் எப்படி கட்டுறோம், ப்ரீ இன்ஸ்டால்மெண்ட் என்ன, போஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் என்ன, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேட்டுட்ருக்காங்க எக்ஸாமில். அதனால் இந்த இன்ஸ்டால்மெண்ட் கான்செப்ட் நம்ம கூட வீடியோவில் போட்டிருக்கோம். இன்கேஸ் யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோவில் ஏஎல்பி சீரீஸ்னு ஒன்று போட்டிருப்போம். அந்த இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். அப்படின்னு அதோட இன்ஸ்டால்மெண்ட் வீடியோஸும் நம்ம போட்டிருப்போம். மறக்காமல் எல்லாருமே பார்த்துருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அட்வான்ஸ் மேக்ஸில் ஒரு டாபிக் இருக்குது. மென்சுரேஷன் சொல்லும் போது 2D அண்ட் 3D தான் மெயின். ஓகேவா, 2 விஷயம் தான், 2D ஒன்று 3D ஒன்று. ஓகேவா, 2Dயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் நமக்கு ஈஸியாக கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேற நமக்கு வால்யூமில் சில சமயத்தில் ஓகேவா 3Dயில் கேட்கும்போது நம்ம வால்யூமில் கொஞ்சம் கேல்குலேட்டிவாக வைக்கலாமே தவிர கஷ்டமாக இருக்காது. அதுதான் ஓகேவா, கேல்குலேட்டிவாக வைப்பாங்க. கேல்குலேட்டிவாக நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் 2-3 டேட்டா எக்ஸ்ட்ராவாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த கேல்குலேஷன்ஸை மட்டும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ கேல்குலேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கேல்குலேஷன் ஸ்பீட் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக மிக்சர் அண்ட் ப்ராப்ளம்ஸ், ஓகே, மிக்சர் அண்ட் அலிகேஷன் சம்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லேருந்து நிறையா கொஸ்டின் கேட்குறதுனால மிக்சர் அண்ட் அலிகேஷன் நிறையா கேட்குறது கிடையாது. ஒரு கொஸ்டினில் 2 கொஸ்டின் அப்படின்றத கேட்பாங்க. பட் Tier 2ல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, இது எல்லாமே Tier 1 அனாலிசிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31 கொஸ்டின். நம்பர் சிஸ்டம் சொல்லும்போது ரொம்ப 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 முக்கியமான டாப்பிக்காக என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல். ஓகேவா, ஸோ டிவிசிபிலிட்டி ரூல், ஒவ்வொரு நம்பருக்கும் என்னென்ன டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்ற மாதிரி இது டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் தியரம். ஓகேவா, ரிமைண்டர் தியரம், யூனிட் டிஜிட். ஓகேவா, ஸோ 2 டிஜிட், லாஸ்ட் 2 டிஜிட், இந்த டிஜிட்ஸ்லாம் இந்த டாபிக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இருக்கும் நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். ஓகேவா, யூனிட் டிஜிட்டாக இருக்கட்டும், ரிமைண்டர் தியரமாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிவிசிபிலிட்டி ரூல்ஸாக இருக்கட்டும், இதில் லாஸ்ட் 2 டிஜிட்டாக இருக்கணும். இந்த 4 கான்செப்ட்ஸ் அப்படின்றது நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, டோட்டலாக 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கடந்த ஆண்டு கேட்டது பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸ். ஓகேவா, எலெக்ஷன் பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் பாப்புலேஷன் அதை பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸ். ஓகேவா, எலெக்ஷன் அண்ட் பாப்புலேஷன் இதை பேஸ் பண்ணி மட்டும் எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. எலெக்ஷன் பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த டேர்ம்ஸ்லாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள். ஓகே, நல்லா பார்த்தா மட்டும்தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். எலெக்ஷன் அப்படின்றது அந்த கான்செப்ட் எப்படி அப்படின்றத நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அதை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்டாக அந்த பர்சன்டேஜுக்கான வீடியோஸ் போட்டிருப்போம், அது கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ். ஓகே, ஏஜ் அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே, ப்ராஃபிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே, பார்ட்னர்ஷிப்பு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப கேட்க மாட்டாங்க. பட் கேட்கும்போது கொஞ்சம் நம்ம மார்க் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நமக்கு என்ன பண்ணிக்கணும், அதில் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கணும். ஏன்னா ஏஜ், பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் கூட கொஞ்சம் சுற்றி வளைச்சி கேட்டுறாங்க. ஓகேவா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டேரெக்டாக கேட்காம கொஞ்சம் நம்மளை சுத்த விடுற மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேல்குலேட்டிவாக நமக்கு இருக்குது. ஸோ இப்போ கேல்குலேட்டிவாலாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கேல்குலேஷன் ஸ்பீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறனால நம்ம அந்த கேல்குலேஷன் ஸ்பீடை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்ளம் அண்ட் ஏஜஸ். ஓகே, ஏஜ் பேஸ் பண்ணி உள்ள கான்செப்ட் அப்படின்னு நிறையா கேட்டுட்ருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாருங்கள், 76 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 3 விஷயங்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி பேசிக்கான கொஸ்டின். ஓகே, ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக்கான கொஸ்டின்ஸ். அடுத்து எது ரொம்ப முக்கியமான மார்க்கெட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட்டு. ஓகேவா, மார்க்கெட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட்டு, செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், இதுக்கான ரிலேஷன். இந்த விஷயம் ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது முக்கியமான விஷயம் டிஸ்ஆனஸ்ட் ஷாப்கீப்பர். ஓகேவா, டிஸ்ஆனஸ்ட் ஷாப்கீப்பர் எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. ஓகேவா, எடுத்து நம்ம தனி ஒரு பிளேலிஸ்டே போகலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ஆனஸ்ட் ஷாப்கீப்பர் பற்றி அவ்வளவு கொஸ்டின்ஸ் Tier 1லையும் சரி Tier 2லையும் சரி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறனால இந்த 3 டாபிக் அப்படின்றது, இந்த 3 தான் மொத்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்மே. ஓகேவா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் பேசிக்கான விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட்டு, செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், இதை பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுதான் முக்கியமான ஒரு 3 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக இதிலேருந்து 2 கொஸ்டின் இருக்கும், டிஸ்ஆனஸ்ட்லேருந்து 1 கொஸ்டின் இருக்கும்.
ஓகேவா. இன்கேஸ் ஈஸியாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இதுலேருந்து ஒரு கொஸ்டின், இதுலேருந்து 2 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போ இருக்கிறனால இந்த மாதிரி மாறி மாறி கேட்பாங்க ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்குமே. ஸோ அதனால் நமக்கு கண்டிப்பாக இந்த டாபிக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இருக்குது. அடுத்து பாருங்கள் ரேஷியோ ப்ரொபோர்ஷன். ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 2 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா A:B:C:D இதோடைய வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ரேஷியோவில் கேட்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஜஸில் இல்லை பார்ட்னர்ஷிப்பில் வேறு எதுனாலையும் இல்லைனா வந்து இந்த டிவிஷன். ஓகேவா. அந்த ஒரு ஃபாதர் இருக்காரு, அவங்க டாக்டருக்கு இவ்வளோ பிரித்து கொடுக்குறாரு, அவங்க ஒய்ஃபுக்கு இவ்வளோ பிரித்து கொடுக்குறாரு, ஒரு சனுக்கு இவ்வளோ பிரித்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான இந்த டிவிஷன் ஓகேவா சார் டிவைட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறது. ஓகே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குற இந்த மாதிரியான ரேஷியோ சம்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதில் ரொம்ப முக்கியமாக அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா அந்த அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ஸை பேஸ் பண்ணி. ஒன்று வி போர்ட் மாஸ்லேருந்து கேட்பாங்க. ஓகே ஒன்று வி போர்ட் மாஸ்லேருந்து கேட்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேவா. அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ஸை பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா A³ + B³ ஃபார்முலா யூஸ் பண்ணி கேட்பாங்க. இல்லை A² + B² ஹோல் ஓகேவா. இல்லை A² - B² அந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி கேட்பாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும். அடுத்து பாருங்கள் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சொல்லும்போது முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஓகேவா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடியது ஆவரேஜ் ஸ்பீட். ஓகேவா. ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடியது ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றது நிறையா கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேவா. நிறையா கொஸ்டினில் நிறைய ஷிஃப்ட்டில் ஆவரேஜ் ஸ்பீடை பற்றி கேட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆன் ட்ரெயின்ஸ். ஓகேவா. ப்ராப்ளம் ஆன் ட்ரெயின்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட் ட்ரெயின்ஸ் ஓரியன்டாக இந்த ட்ரெயின் இந்த ஸ்டேஷன்லேருந்து வருது, இன்னொரு ட்ரெயின் இந்த ஸ்டேஷன்லேருந்து வருது, எப்போ மீட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஸ். ஓகேவா. ஸோ ரேஸ் அப்படின்ற கான்செப்ட் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஓகேவா. ரேஸ் அப்படின்ற கான்செப்ட் லீனியர் ரேஸாக இருக்கட்டும், சர்க்குலர் ரேஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இருக்க போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த 4 டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 டாபிக் தான். சரிங்களா. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 டாபிக் தான். ஆவரேஜ் ஸ்பீடு, ட்ரெயின்ஸு, ரேஸு, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்னு சொல்லும்போது நமக்கு எதுலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் 36 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படின்றது ஒரு டாபிக். பைப்ஸ் சிஸ்டம்லேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓகேவா. ஸோ இந்த பர்சன் ஓகேவா. ஸோ ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணுறது. ஓகேவா. ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான கான்செப்ட். ஓகே ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான கான்செப்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஹெச். ஓகேவா. எம்டிஹெச் கான்செப்ட்னா என்னது? மென் டேஸ். ஓகேவா. men 1 day 1 h1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே men 2 day 2 h2. ஸோ அப்போ இதுலேருந்து கேட்பாங்க. இந்த மாதிரியான கான்செப்டை சொல்லுவோம் எம்டிஹெச் கான்செப்ட் சொல்லுவோம். மென்னு டேஸு ஹவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட். அதுலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாகவே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கு அடுத்தபடியாக அதிகமான கொஸ்டின்ஸ் இதில் கேட்டிருக்காங்கன்னா ட்ரிக்னாமெட்ரின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா ஐடென்டிட்டிஸ். ஓகேவா. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டிஸ் அதில் தான் கேட்பாங்க. ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் சொல்லும் போது sin square theta plus cos square theta is equal to 1, secant square theta minus tan square theta is equal to 1 இந்த மாதிரியான கான்செப்டாக இருக்கட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டபுள் ஆங்கிள். ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் ஓரியன்டாக ஓகே இந்த மாதிரி ஃபார்முலாஸ் ஓரியன்டாக கொடுப்பாங்க. இன்னொன்று சிம்பிளான ஒரு சம் கொடுப்பாங்க. ஒரு 3 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு கொஸ்டின் நல்லா வெயிட்டாக நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி யோசிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேசிக்கான ஒரு டாபிக் இருக்கும். அடுத்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா. ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அடுத்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் சொல்லும்போது மல்டிபிள் ஆங்கிள் இல்லை சம் இன்டூ ப்ராடக்ட் அந்த ஆங்கிள். ஓகே. ஸோ எல்லாமே ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ்லேயே தனி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை கூட நீங்கள் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க? 50 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டேட்டா இன்டர்பிரேஷன் சொல்லும்போது அதிகமாக எதில் வரும் அப்படின்னா இந்த பை சார்ட்டு, பார் சார்ட்டு, டேபிள். ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான சார்ட் வந்து நிறைய கேட்பாங்க. அந்த அதில் என்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா ஆவரேஜ் பேஸ் பண்ணி வரும். இப்போ ஒரு 4 டேட்டா கொடுத்துட்டு அதோட ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை ரேஷியோஸ் கேட்பாங்க. இல்லை டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் 2 வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் ஆவரேஜ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ எல்லாமே நம்ம கரெக்டாக போடணும். சரிங்களா. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கேட்டது. இப்போ இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எவ்வளோ வெயிட்டேஜ் வரலாம்
ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே எவ்வளோ வெயிட்டேஜ் வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். அல்ஜிப்ரான்னு சொல்லும்போது 2 to 3 கொஸ்டின், ஏன்னா கண்டிப்பாக போன வருஷம் அதோட வெயிட்டேஜ் அப்படின்றது அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக இந்த வருஷம் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 to 3 கொஸ்டின்ஸ், 25 கொஸ்டினில் 2 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின் வரதுக்கான 2 to 3 கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜில் சொல்லும்போது நமக்கு வராமலே கூட இருக்கலாம், வராமல் மோஸ்ட்லி இருக்காது. மினிமம் ஒரு கொஸ்டின் வரலாம், இல்லை மேக்ஸிமம் 2 கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரின்னு சொல்லும்போது 2 to 4 கொஸ்டின். ஓகேவா? ஏன்னா ஜாமெட்ரியோட போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னாலே வெயிட்டேஜ் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 2 கொஸ்டின் மினிமமாக 2 கொஸ்டின் வருது அப்படின்னா பாருங்கள் அதோட வெயிட்டேஜ் அப்படின்றது எவ்வளோ அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம படிக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஏன்னா Tier 1க்கு மட்டும் கிடையாது, Tier 2க்கும் நம்ம அதிகமாக மார்க் வாங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்வான்ஸ் மேக்ஸ் தான். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா Tier 1 எல்லாருமே எழுதுவாங்க. பேங்க் படிக்கிறவங்க எழுதுவாங்க, SSC படிக்கிறவங்க எழுதுவாங்க, TNPSC படிக்கிறவங்க எழுதுவாங்க, UPSC படிக்கிறவங்க எழுதுவாங்க, என்னென்ன ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ எல்லாருமே எழுதுவாங்க. ஓகேவா? எங்கே நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ், அந்த யூனிக்னஸ் எங்கே வரும் அப்படின்னா அந்த அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்ற டாபிக் தான் வரும். ஏன்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் இப்போ பேங்க் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறனால அவங்க Tier 2 வந்தாலும் அந்த அட்வான்ஸ் மேக்ஸுக்கான வெயிட்டேஜ் அப்படின்றது அவங்க கண்டிப்பாக படித்து தான் மட்டும்தான் அவங்களால அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறனால அவங்க என்ன பண்ண முடியாது, அந்த அட்வான்ஸ் மேக்ஸ் அட்டன் பண்ண முடியாது. அப்போது நம்ம அந்த அட்வான்ஸ் மேக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம், SSC ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கிற நம்ம அந்த அட்வான்ஸ் மேக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ண முடியும். பேங்கிங் படித்தவங்க கூட அட்வான்ஸ் மேக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னுமே நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் மேக்ஸ் தெரியாமல் நல்ல ஸ்கோர் எடுக்கிறவங்க இன்னுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 to 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதாவது முக்கியமாக இன்ஸ்டால்மெண்ட், நான் திரும்ப சொல்கிறது அதுதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத பேட்டர்ன்ஸை திரும்ப புதுசாக கொண்டு வராங்க. SSCயில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்லாம் பெருசாக கொஸ்டின்ஸே கிடையாது. அதே மாதிரி டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஸ் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. பட் இப்போ புதுசாக இன்க்ளூட் பண்ணுறாங்க. புதுசாக இன்க்ளூட் பண்ணும்போது நம்ம அந்த புதுசாக விஷயங்கள் கற்றுக்கிட்டா மட்டும்தான் அதை அட்டென்ட் பண்ண முடியும். இல்லாத பட்சத்தில் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர் அலிகேஷனில் கண்டிப்பாக கேட்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. கேட்கலாம், ஒரு ஷிஃப்ட்டில் கேட்பாங்க, ஒரு ஷிஃப்ட்டில் கேட்காம போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நம்பர் சிஸ்டம் வந்து அதான் சொன்னேன் இல்லையா, டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் அந்த மாதிரி பேஸ் பண்ணி கண்டிப்பாக கேட்பாங்க. ரிமைண்டர் தீரம், லாஸ்ட் டிஜிட், யூனிட் டிஜிட், லாஸ்ட் 2 டிஜிட் இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி எலெக்ஷன், நல்லா பாருங்கள், எலெக்ஷன் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். இவ்வளோ 2 பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் இங்கே அட்டன் பண்ணாங்க, ஓகே, இவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் ஓட் பண்ணலை, இவ்வளோ பேர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேலிட் ஓட்டு, இது இன்வேலிட் ஓட்டு, இது யார், இவங்க வின்னர், இவங்க லூசர், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நமக்கு பர்சன்டேஜ் ஓரியன்டாக பார்க்கணும். அந்த கொஸ்டின்ஸ் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சொல்லும்போது ஏஜஸ், ஓகேவா, ஏஜஸ் இல்லைனா பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சொல்லும்போது 3 கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, ஒன்று மெயின், ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா பேசிக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் சொல்லலாம். எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் டிஸ்கவுண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அதில் பேஸ் பண்ணி கேட்கலாம், இல்லை டிஸ்ஆனஸ்ட் ஷாப்கீப்பர். இந்த 3 டாபிக் தான் ரொம்ப முக்கியமான டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும். சிம்பிளிஃபிகேஷனில் 2 டாபிக் தான், போர்ட் மாஸ் ஒன்று, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஓகேவா வி போர்ட் மாஸ், அப்போ அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ஸை பேஸ் பண்ணி, ஓகேவா, A³ + B³ வேல்யூ, இல்லை A³ - B³ வேல்யூ, இந்த மாதிரி வேல்யூஸ் வச்சு பார்க்குறது. ஓகேவா? ஸோ இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ரேஸு, ட்ரெயின்ஸு, ஓகேவா, நார்மல் இது ஆவரேஜ் ஸ்பீடு, அடுத்து பார்த்தீங்கன்னா போட்ஸ் அண்ட் ஸ்டீம்ஸ், 4 கான்செப்ட் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் வரும். டைம் அண்ட் ஒர்க்குன்னு சொல்லும்போது பைப்ஸ் அண்ட் சிஸ்டமில் ஒரு கான்செப்ட். அப்புறம் இந்த ஆல்டர்னேட் டேஸ், Tier 1 கொஸ்டின்ஸில் நிறையா டைம் கேட்கக்கூடியது அந்த ஆல்டர்னேட் டேஸ் கான்செப்ட் தான். அதுக்கடுத்து ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேவா, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸ், இல்லை ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோன்னு சொல்கிறது sin θ = sin θ என்னது, ஹைப்போடெனஸ் பை ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இதான் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி சொல்கிறது sin² θ + cos² θ = 1, அது சொல்லுவோம். ஓகேவா, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து டேட்டா இன்டர்பிரேஷன், பை சார்ட்டாக இருக்கட்டும், இல்லை பார் சார்ட்டாக இருக்கட்டும், டேபிளாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ணிடலாம் அதில். ஓகேவா, அதில் ரேஷியோ ஆவரேஜ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இதான் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கோட வெயிட்டேஜ் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், டேரெக்டாக போயிடலாம். சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக்லாம் ஃபஸ்ட்டு இருக்குது, அனாலஜி. ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா அனாலஜி அப்படின்றது ரிலேஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் அனாலஜி நிறைய டைம் கேட்குறாங்க. நம்பர் அனாலஜி இல்லைனா வேர்ட் அனாலஜி. நம்பர் அனாலஜி சொல்லுது, அனாலஜி அப்படின்னால ஒரு ரிலேஷன், ஒரு 2 இது கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 5, ஓகேவா, இங்கே 25 கொடுத்துருப்பாங்க. அடுத்து இங்கே இது பார்த்தீங்கன்னா 6, 36 கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. பார்த்தீங்க என்ன அது, இதுக்கும் என்ன ரிலேஷன், 5ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 25.
அதே மாதிரி இதுக்கு ரிலேஷன் பாருங்க 6ஓட ஸ்கொயர் தான் 36. அப்போ 7ஓட ஸ்கொயர் இங்கே வந்துருக்கணும். ஸோ 49 ஆன்சர் கண்டுபிடிப்போம் இல்லையா? இந்த இதுதான் அனாலஜின்னு சொல்லுவோம். இது நம்பர் அனாலஜி சொல்லுவோம். இல்லைனா வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னா வேர்ட் அனாலஜி, ஒரு சினானிம் வேர்ட்ஸ் இல்லைனா ஒரு கண்ட்ரியோட கேபிட்டல், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃப்ரூட்ஸு எதை பற்றி வேணால் ஒரு ஜென்ரல் நாலேஜ்லேருந்து கேட்பாங்க சரிங்களா, ஒரு வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி. அதுதான் வேர்ட் அனாலஜின்னு சொல்லுவோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஃபிகர் அனாலஜி, ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அதுக்கும் இதுக்கும் இந்த ரிலேஷன், அப்போ இந்த இமேஜுக்கு எப்படி அந்த ரிலேஷன் வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட், ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒரு லெட்டர் ஓகேவா ஆல்ஃபபெட் சீரீஸை பேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு நம்பர்ஸை பேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ அதை கொடுத்துட்டு இதில் எது வராது, எது ஆட் ஒன் அவுட்டாக இருக்குன்னு கேட்கலாம். பாருங்கள், அனாலஜி பேஸ் பண்ணி நமக்கு 4 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிகர் அனாலஜியில் ஒன்று கேட்கலாம், நம்பர் அனாலஜியில் ஒன்று கேட்கலாம், வேர்ட் அனாலஜியில் ஒன்று கேட்கலாம், அப்புறம் ஆல்ஃபபெட் சீரிஸ் பற்றி கேட்கலாம். 4 டாபிக் இருக்குது. 4லேருந்து கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆட் ஒன் அவுட்னு சொல்லும் போது நமக்கு நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம், இல்லை லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம், இல்லைனா ஃபிகர்ஸ் சீரீஸில் இது எது இந்த சீரீஸில் எது வராது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஒரு இமேஜஸ் 4 இமேஜஸ் கொடுத்துட்டு இது எது வராது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், சைன் சேஞ்ச் பண்ணுறது, ப்ளஸ் மைனஸை மாற்றி எழுதிட்டு நம்பர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வந்திருக்கும் அப்படின்றது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட் சம் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் டிஜிட் சம் மெத்தட் யூஸ் பண்ணி அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் கவுண்டிங். மற்ற எக்ஸாம்ஸில் எஸ்எஸ்சியில் சிஜிஎல்லாக இருக்கட்டும் இல்லை மற்ற எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் ஃபிகர் கவுண்டிங் அப்படின்றது ரொம்ப கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஆனால் சிஹெச்எஸ்எல் எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அப்படின்றது வந்துடும். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ட்ரையாங்கிள்ஸ் பேஸ் பண்ணியோ இல்லை ஸ்கொயர்ஸ் பேஸ் பண்ணியோ இந்த மாதிரி கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபிகர் கவுண்டிங் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் இதெல்லாம் பேஸ் பண்ணி சரிங்களா, மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ். ஓகே, மிரர் இமேஜ் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? நான் வெர்பல் ரீசனிங்கில் இந்த மிரர் இமேஜ், எம்பெடட் ஃபிகர் கம்ப்ளீஷன், ஓகேவா? ஸோ அப்புறம் பேப்பர் கட்டிங் அண்ட் ஃபோல்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிடர், நான் எம்பெடட் ஃபிகர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, எம்பெடட் ஃபிகரில் பேப்பர் கட்டிங், அது ரெண்டு சேர்த்து 2 கொஸ்டின்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் கியூப்ஸ் அண்ட் டைஸ், கியூப்ஸ் அண்ட் டைஸை பேஸ் பண்ணி சரிங்களா, கியூப்ஸ் அண்ட் டைஸை பேஸ் பண்ணி 3 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். பட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரொம்ப 3 கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, கொஞ்சம். ஓகேவா? ஒரு கொஸ்டினில் 2 கொஸ்டின் அது கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் பேஸ் பண்ணி, ஓகே, வென் டயக்ராம் பேஸ் பண்ணி 3 டேர்ம்ஸ் கொடுத்துட்டு அதில் வென் டயக்ராம் நம்ம கான்செப்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிலாஜிசம் கொஸ்டின், சிலாஜிசம் 1 இல்லை 2 கொஸ்டின் கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ பாசிபிலிட்டி கேஸ்லாம் கேட்கலாம், இல்லை நமக்கு டெஃபினைட் கேஸ்லாமே கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பேங்கிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிலாஜிசம் அப்படின்றது வேறு, ஃபுல்லாக பாசிபிலிட்டி கேஸில் நிறைய கேட்பாங்க. பட் நமக்கு எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா டெஃபினைட் கேஸ் தான் நிறைய கேட்பாங்க, பாசிபிலிட்டி கேஸ் எப்பயாவது கேட்பாங்க. பட் அந்த பாசிபிலிட்டி கேஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுவும் முக்கியம். ஓகேவா? அடுத்து நம்பர் சீரிஸ் பாருங்கள், நம்பர் சீரிஸ் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். நம்பர் சீரிஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ்லாம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு கொஸ்டின் போட்டிருக்கோம், கண்டிப்பாக அந்த ஒரு கொஸ்டின்லேருந்து வரும். டிக்ஷனரி ஆர்டராக இருக்கட்டும், பிளட் ரிலேஷனில் 1 to 2 கொஸ்டினே சொல்லலாம். ஓகேவா? ஒன்று இந்த பாயிண்டிங் டுவோர்ட்ஸ் அ மேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவை பார்த்து சொல்கிறது, இந்த மாதிரியான கொஸ்டின் கொடுப்பாங்க. இல்லை நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோட்ஸ் யூஸ் பண்ணி A#B அப்படின்னா A இஸ் த மதர் ஆஃப் B, அந்த மாதிரி கோட் யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து லெட்டர் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் சீரிஸ் சொல்லும்போது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர். ஓகேவா? நீங்கள் அனலாஜி யூஸ் பண்ணுறாலும் சரி, கோடிங் டிகோடி படிக்கிறாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆட் ஒன் அவுட்டாலும் சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் நம்பர் லெட்டர்ஸ் அண்ட் அதோடைய நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸ் அப்படியே நம்பர்ஸ் அப்படின்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? ஃபிகர் சீரிஸுங்கிறது ஒரு ஃபிகர் 2 இமேஜ் கொடுத்துருப்பாங்க, 3வது இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 4வது இமேஜாக என்ன வரும் அப்படின்ற கண்டிஷன் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியமான டாப்பிக்கு, கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்ம ரீசனிங் சாப்டர் வைஸ் உள்ள டாபிக் வெயிட்டேஜாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் மேக்ஸில் அதிகமான மார்க் வாங்கலாம். ஏன்னா ரீசனிங்கில் கூட நிறையா பேர் நல்ல மார்க் வாங்கிடுறாங்க, பட் மேக்ஸில் நிறையா பேருக்கு அந்த மார்க் வர மாட்டேங்குது. எப்படி சார் நான் இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி நான் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பேசிக்கான விஷயங்கள், ஓகேவா, பேசிக் ப்ராப்ளம்ஸ், பேசிக் கான்செப்ட்ஸ், ஓகேவா, பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக கற்றுக்கணும். ஓகேவா? நீங்கள் ஒரு சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு சோர்ஸே நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். பேசிக்கு நான் சொல்கிறேன். ஓகே, பேசிக்கு நீங்கள் ஒரு சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் என்ன எதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு சோர்ஸை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்.
ஏன்னா நீங்கள் ஒரு இதை வச்சுட்டு இன்னொன்று போவீங்க, அங்கே ஒன்று சொல்லுவாங்க, அங்கேருந்து இங்கே ஒன்று போவீங்க, இது ஒரு பெட்டராக இருக்கும், இதை விட அது பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கம்பேரிசனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றுமே யூஸ் ஆகாது. ஏன்னா பேசிக் கான்செப்ட்ஸு யார்கிட்ட நல்லா யார் ஐ மீன் எந்த இது நமக்கு நல்லா கற்றுக்குறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் அந்த பேசிக் கான்செப்ட் அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கிட்டாலே போதும், உங்களுடைய அட்வான்ஸ் லெவலுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் கான்செப்ட் சொல்கிறது என்னது, ஒவ்வொரு கான்செப்ட்ஸில் பேசிக்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக? ஸோ பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது தெரிஞ்ச ஃபவுண்டேஷன் சரியாக இருந்தால் தான் அந்த பில்டிங் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபவுண்டேஷன் அப்படின்றது சரியாக போட்டால் மட்டும்தான் நம்ம மேக்ஸில் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டுங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் கான்செப்ட்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பேசிக் கான்செப்ட் முடிச்சிட்டிங்களா, அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஓகேவா, PYP ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸை சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, நீங்கள் டெஸ்ட்டாக போடணும்னு நான் சொல்ல வரல, அதை ஒரு மெட்டீரியலாக எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயரில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், மெட்டீரியலாக எடுத்து ப்ரீவியஸ் இயருக்கு தனி புக்ஸே கூட இருக்குது, பினாக்கிள் அந்த மாதிரி புக்கெலாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா தனியாகவே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் வாங்கி கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, எந்த புக்கு உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கோ, கிரண் புக்கோ பினாக்கிளோ எதுனாலும் சரி, எது உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது எல்லாமே சேம் தான். சொல்யூஷன் இதில் ஒன்று இருக்கும் அதில் ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் ஒரு நல்ல ரிவ்யூ பார்த்துட்டு யூடியூப்லாம் கூட ரிவ்யூ போட்டிருப்பாங்க, எது உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குதோ அதை வாங்கிக்கோங்க. கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க, அதுதான் முக்கியம் உங்களுக்கு. சரிங்களா? இது வாங்க நல்லாயிருக்கும், அது வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய சஜஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு எது ஓகேன்னு தோணுதோ அதை நீங்கள் வாங்கி படிங்க. ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பேப்பர்ஸை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் பேப்பரோட கொஸ்டின்ஸ் அதுதான் நிறைய டைம் ரிப்பீட் ஆகும். ஏன்னா அந்த கான்செப்ட், ஓகேவா, அந்த கான்செப்ட் அப்படின்றது நிறைய டைம் எனக்கு ரிப்பீட் ஆகும். ஒரு கொஸ்டின் அப்படின்னா வந்துச்சு அப்படின்னா அதே பேட்டர்னில் இன்னொரு ஷிஃப்ட்டில் கேட்பாங்க கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறனால இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறனால நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய வீடியோஸ்லையும் கூட அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வீடியோஸ் அந்த கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த கொஸ்டின்ஸ் அப்படின்றத ஃபாலோ பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது விஷயம் அட்டெண்ட் மார்க் டெஸ்ட். ஓகேவா? உங்களுடைய மார்க் டெஸ்ட் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் மார்க் டெஸ்ட்டில் 150 மார்க் வாங்கினேன், அப்போ எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 160 170 வாங்கிடுவேனா? சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கு நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும், உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நைட்டு போட்டிருப்பீங்க, காலைல போட்டிருப்பீங்க, யாரும் உங்கள் சுற்றி யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, சைலண்ட்டாக இருந்திருக்கும். ஓகேவா? உங்களுக்கு அந்த நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ளசண்ட்டான இடத்துல உட்காந்து நீங்கள் டெஸ்ட் போட்டிருப்பீங்க, எல்லாம் வந்துருக்கும். இன்கேஸ் இப்போ எக்ஸாம் ஹால் போகிறீங்க, அங்கே ஒரு சத்தம் சவுண்டு, ஓகேவா, இப்போ சில சமயங்களில் சில எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைக் போகிற சவுண்டு அந்த மாதிரிலாம் கேட்குது, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க. ஓகேவா? இல்லைன்னா சில சமயத்தில் பேப்பர் பென்னு கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணிவிட்டு எழுதுறீங்க. எல்லா இடத்துலையும் அப்படி நடக்காது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த டே பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் இந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் அதோட எக்ஸாம் டேயோட கம்பேர் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டில் நமக்கு இப்போ 150 மார்க் வாங்கினா எக்ஸாமில் 150 மார்க் மேலே வாங்க முடியும்னு சொல்ல முடியாது. அங்கே ஒரு வேளை எக்ஸாம் கொஸ்டின் கஷ்டமாக இருக்கலாம், இந்த எக்ஸாம் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக, மார்க் டெஸ்ட் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறனால இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிடக்கூடாது எந்த ஒரு எக்ஸாமையுமே. இங்கே நான் கம்மியாக வாங்கினா கூட அங்கே அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாசிட்டிவாக சொன்னோம் அப்படின்னா இங்கே நான் மார்க் டெஸ்ட்டில் கம்மியாக வாங்குறேன், பட் ரியல் டைம் எக்ஸாமில் அதை விட நிறையா மார்க் அதிகமாக வாங்குறேன் அப்படின்ற மாதிரி நிறையா கேசஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறனால அந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது பண்ணணும் கண்டிப்பாக. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அதையே நீங்கள் ஹோப் வச்சுக்கக்கூடாது. ஓகேவா? எனக்கு இவ்வளோ மார்க் வந்துருச்சு அப்படின்றது நினைக்கக்கூடாது, இவ்வளோ மார்க் தான் வருதே அப்படின்றது நினச்சிக்கக்கூடாது. ஓகேவா? கண்டிப்பாக இவ்வளோ மார்க் ஒரு கோல் செட் பண்ணுங்கள், அந்த மார்க்குக்காக தொடர்ந்து போராடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த மார்க் அச்சீவ் பண்ண முடியும். நமக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 7000 வேகன்சிஸ் இருந்தனால 146 அப்படின்றது இருந்துச்சு. இந்த வருஷம் அதை விட பெருசாக, ஓகேவா சார், லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 150 இருந்துச்சு. சிஹெச்எஸ்எல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவான கட் ஆஃப் தான். சரிங்களா? குறைவான வேகன்சி தான், 1211 வேகன்சி தான். ஸோ அதனால் 150 அவுட் ஆஃப் 200 அப்படின்ற கட் ஆஃப் வச்சாங்க. 150 ப்ளஸ் அப்படின்றது 200 கட் ஆஃப் வச்சாங்க. கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டான கட் ஆஃப் தான், ரொம்ப அதிகமான மார்க் தான் அது யூஸ்வலாக இருக்கிறத விட. இந்த வாட்டி அதை விட நிறைய கட் ஆஃப் வந்துருக்குது, 3712. ஓகேவா? 3712 வேகன்சி இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக கட் ஆஃப் அப்படின்றது கொஞ்சம் குறையும். இந்த கட் ஆஃப் மாதிரி கொஞ்சம் குறையும். ஆனால் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்,
140 அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஓகேவா? 140 அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய கோல் அப்படின்றத 150 ப்ளஸ் வச்சுக்கிட்டே நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? 150 ப்ளஸ் வச்சுக்கிட்டே நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய இலக்காக இருக்காது. ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுடைய ஒரு கோல் செட் பண்ணி படிங்க. ஏன்னா நீங்கள் கோல் செட் பண்ணால் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு எல்லாமே ஒரு ஓப்பன் மைண்டில் இருந்தீங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ எந்த மார்க் வந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை எந்த மார்க் வாங்கினாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மார்க் நான் வாங்கலை அப்படின்றத ஃபீல் பண்ணுமே தவிர ஓகேவா? ஸோ இந்த மார்க் வந்துருச்சு ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மார்க் வாங்கலையே அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கணும் எப்போதுமே. சரிங்களா? அந்த ஒரு டோஸ்ட் இருக்கணும் எப்போதுமே. ஓகேவா? ஸோ இப்படி படிச்சீங்க மட்டும்தான் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அட்டன் மோர் மார்க் டெஸ்ட். ஏன்னா உங்களுடைய எக்ஸாம் இந்த 1 மணி நேரத்தில் உங்களுடைய டெஸ்ட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் எடுத்துக்கிறீங்க. ஆனால் எக்ஸாமில் 2 நிமிஷம்லாம் எடுக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற கொஸ்டினுக்கான நீங்கள் சால்வ் பண்ணவே முடியாது. அப்போ இந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் உங்கள் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ இந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதன் மூலிமா நீங்கள் நிறையா கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். எதில் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படி இந்த நல்லா அனலைஸ் பண்ணி நல்லா படித்து அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக மோர் மார்க்ஸ் வாங்க. கண்டிப்பாக உங்களாலையும் வெற்றி பெற முடியும். ஸோ இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. ஸோ வீடியோஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.